ஆனால் தென்னகத்தின் கலைகளிலே தென்றல் வீசும், தெம்மாங்கு பாடும், கதிரோனின் ஒளி குதிக்கும், கருத்துக்களின் அருவிகள் கொட்டும், ஆணின் கலைத்திறமையும் பெண்ணின் கலைத்திறமையும் இணைந்த தண்டவாளமாக ஓடும் இந்த கலையை பாதுகாக்கும் அரணாக திகழ்வது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் அம்மாவின் விழாக்கள் தானே. இதோ இங்கே ஆர்த்தெழும் கலை நிகழ்ச்சியை பாருங்கள். நிலம் தரு தூளி பருகி நிறைந்தது வானின் வயிறு என்கிறது பரணி. பூமியிலிருந்து கிளம்பும் புழுதியை விழுங்கி ஆகாயத்தின் வயிறு நிரம்பியதாம். இதோ இங்கே ஆடலில் பாடலில் ஆர்ப்பரிக்கும் புழுதியால் கலை நிகழ்ச்சியால் வானத்தின் வயிறும் நிரம்புகிறது. பண்டைய பாரம்பரிய கலைகள் எங்கே காணாமல் போய்விடுமோ என அஞ்சி கிடந்தோம். அவைகளை காப்பாற்றும் அருள் அரசியே, இதோ துள்ளி குதிக்கும் புலியாட்டம், துவண்டு போகாத கரகாட்டம், மயங்க வைக்கும் மயிலாட்டம், மலர்ச்சி காட்டும் ஒயிலாட்டம் என மாவட்டம் மாவட்டமாக அணிவகுத்து வருகின்றதே. தாயே, சங்க இலக்கியத்தில் ஊறி கிடந்த காட்சிகளை நீதானே உயிர்ப்பித்து தருகிறாய் அம்மா. ஊர்வதால் இதற்கு பெயர் ஊர்வலமா? இல்லை அம்மா, ஊர்கள் ஊர்வதால் இதற்கு ஊர்வலம் தாயே. அம்மா, நீ திருக்குறள், அதுதானே உலக பொதுமறை. ஆண்களையும் பெண்களையும் சிறுவர் சிறுமிகளையும் உள்ளாரையும் இல்லாரையும் வரவேற்க பரந்த இடம் உள்ளது என்றார் புத்தபிரான். அருள் திரு அம்மா, அந்த பரந்த இடம் நீ எழுந்தருளிய மருவத்தூர் சித்தர் பீடம் தானே. அதனை உண்மை என ஊருக்கு சொல்வதுதானே இந்த ஊர்வலம். வடக்கு வடக்கு என்பர் வைத்தது ஒன்று இல்லை, நடக்க உருவரே ஞானம் இல்லாதார். வடக்கில் அடங்கிய வையகம் எல்லாம் அகத்தில் அடங்கும் அறிவுடையோர்க்கே என்றார் திருமூலர். மூர்த்தி என்றும் தீர்த்தம் என்றும் ஸ்தலம் என்றும் வடக்கே போய்கொண்டிருப்பவர் உள்ளனர். வடக்கே உள்ளது புதிதாக ஒன்றுமில்லை. இருப்பினும் அங்கே போக பலர் தூண்டுவர். வடக்கே உள்ளவை அனைத்தும் இங்குள்ள ஞானியின் அகத்தே உள்ளது என்பதுதான் அதன் பொருள். ஆம் தாயே, அந்த அகம் உன் அகம் அல்லவா? எங்களுக்கு வடக்கும் நீதான், தெற்கும் நீதான், கிழக்கும் நீதான். எங்கள் வாழ்வு மேற்கு தொடர்ச்சி மலையாக உயர மேற்கும் நீதான் என்ற உணர்வில் ஊர்வலம் நகர்ந்தது. அருள் திரு அம்மா, பள்ளம் இருப்பதால் தான் மேட்டை உணர முடிகிறது. அதுபோல ஏற்ற தாழ்வுகள் இருந்தே தீரும் என சில வேதாந்திகள் கூறி வருகின்றனர். தாயே, நீயோ பள்ளமே இல்லாமல் செய்துவிட்டால் எல்லாம் மேடுதானே என்ற சித்தாந்தத்தில் சமுதாய பணி, கல்வி பணி ஆற்றி வருகிறாய். ஆம் தாயே, நீ அளித்த செவ்வாடை அணிவகுப்பில் பள்ளமே இல்லை, எங்குமே மேடுதான். உன் ஆன்மீகத்தில் மட்டும்தானே காண முடிகிறது இந்த அற்புதத்தை. பாரதியார் விவேகானந்தரை பற்றி கூறும் பொழுது, இந்தியாவில் தோன்றியிருக்கும் புது எழுச்சிக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரணங்களாக விளங்குகின்றனர். அந்த எழுச்சிக்கு சுவாமி விவேகானந்தர் பெரியதோர் மூலாதாரமாக நிற்கின்றார் என குறிப்பிட்டார். அம்மா, இதோ இந்த ஆன்மீக சக்தியின் செவ்வாடை வெள்ளத்தை பாரதி கண்டிருந்தால், எங்கெங்கும் காணினும் செங்கதிர்கள் அவை பங்காறு அடிகளார் சக்தியடா என்றல்லவா பாடியிருப்பார்.
இங்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இப்போது ஜோதி இங்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அம்மாவின் இல்லத்தில் இருந்து அருள் ததும்ப புறப்பட்ட குருஜோதி விளக்கு ஆதிபராசக்தி விளையாட்டு மைதானத்தை நோக்கி நகர்ந்தது. பாரம்பரிய ஆடை அலங்காரங்களுடனும் ஆடி பாடி ஊர்வலத்தில் பங்கு பெறுவர். நாங்கள் எல்லோரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இருமுடி செலுத்தி விசை மழையின் வேர்கள் பூமியை நனைப்பது போல செவ்வாடைகளின் பக்தி கனலில் சிந்திய ஆன்மீக உணர்வு மருவத்தூரையே நனைத்தது. ஜோதி பீடத்தை சுற்றி மக்கள் கடல். ஆம், கடலின் நடுவே கப்பலா, கப்பலை சுற்றி கடலா, என்ன சொல்வது? ஜோதி பீடத்தை சுற்றி செங்கடலா, செங்கடல் நடுவே ஜோதி பீடமா என கண்டறிய முடியா வண்ணம் கடல் கடல் செங்கடல். அருள் திரு அம்மா, நீ எதை செய்தாலும் எல்லோருக்குமே செய்கிறாய். மருவத்தூர் வந்தேன், தைப்பூச ஜோதியை கண்டேன் என எல்லோரும் உச்சரிக்கத்தானே இந்த ஏற்பாடு. வந்தும் காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தால் யாருடைய முகமும் அகமும் வாடக்கூடாதே என்ற எண்ணத்தில் தைப்பூச ஜோதி மேடை அமைக்கப்பட்டிருந்தது. தைப்பூச ஜோதி மேடைக்கு அம்மாவின் இல்லத்தில் இருந்து புறப்பட்ட குரு ஜோதி வந்தடைந்தது. தைப்பூச ஜோதியனை ஏற்றி அருள அருள் திரு அம்மா சித்தர் பீடத்தில் இருந்து புறப்பட்டார். நாணயம் என்பது செய்கிற உலோகத்திலோ அடிக்கின்ற காகிதத்திலோ மட்டும் இல்லை, சொல்கின்ற சொல்லிலேதான் உள்ளது என அருள்வாக்கு மொழிந்த அன்னையே, நீ விரும்பிய நாணயத்திற்கு சொந்தக்காரர்கள் உன் பிள்ளைகள் அம்மா. நீ அருள் பாலித்த நாணயத்தால் தான் நாங்கள் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்கின்றோம். அம்மா, விளக்கு எரியும் போது பிராணவாயுவை எடுத்துக்கொண்டு கரியமில வாயுவை வெளிப்படுத்துகிறது என அறிவியல் கூறினாலும் அந்த விளக்கில் என்னைதானே மூலப்பொருள், அது நீதானே அம்மா. அந்த விளக்கின்